என்னடா அது அதிசயம்! நம்ம இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறோம். பா, எவ்வளோ சூப்பராக இருக்குது! உப்பு காரம் எல்லாமே செம்மையாக இருக்குது. அம்மா வரட்டும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு நாள் நல்லா இந்த இதே மாதிரி சிக்கன் லெக் பீஸ் வாங்கி சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். யார் காலிங் பெல் அடிக்கிறா? யாருன்னே தெரியலையே. இவங்க வேறு ரொம்ப நேரம் காலிங் பெல் அடித்தாங்கன்னா இந்த நாய் எழுந்து வந்துடுமே. அப்புறம் பிரியாணி பார்த்தா விடாது, தின்னுட்டு காலி பிளேட்டை தான் வைக்கும். டக்குன்னு போய் யாருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்னடி வாணி, என்ன பண்ணிட்டு இருக்க? ராணியை காணும். ஏதாவது சமைச்சிங்களா இல்லையா? இல்லை ஜொமேட்டோவில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களா? உங்கள் அம்மா காலையிலே சொல்லிட்டு போனாங்க நீங்கள் ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்கன்னு. அதான் பார்க்க வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க ஆண்டி, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஜொமேட்டோலாம் எதுவும் ஆர்டர் பண்ணல. நானே போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டேன். என்னது சிக்கன் பிரியாணியா? நீ எப்படி செஞ்சுருக்கன்னு நான் டேஸ்ட் பார்த்தே ஆகணும். ஒரு 2 பாக்ஸில் போய் பிரியாணி எடுத்துகிட்டு வா. என்னடா அது, நம்ம செஞ்சதே கொஞ்சம் தான், இவங்க வேறு ஒரு பாக்ஸு கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, கொடுத்து தான் ஆகணும். சரிங்க ஆண்டி, சரிங்க ஆண்டி, நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன். என்னடா அது, நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து மூக்கியே தொலைக்கிற மாதிரி இவ்வளோ வாசனையா? என்ன வாசனை? சிக்கன் பிரியாணி. போய் என்னென்னு பார்ப்போம். பிரியாணி பிரியாணி, நம்ம நினச்ச மாதிரியே பிரியாணி தான் இங்கே இருக்குது. யார் இந்த பிரியாணி செஞ்சுருப்பா? ஒருவேளை லக்ஷ்மி அத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்களோ? இருக்கும். எப்படியும் வாணி சாப்பிட்டுட்டு மீதி தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். அப்பாப்பா, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லை. என்ன டேஸ்ட்டு! கரெக்டான உப்பு காரம். அப்பா, அது அந்த லெக் பீஸு சூப்பராக இருந்துச்சு. லக்ஷ்மி அத்தையே நாளைக்கு இதே மாதிரி செஞ்சு தர சொல்லணும். ஏய், இங்கிருந்த பிரியாணி எங்கடி? பிரியாணியா? நான் தான் சாப்பிட்டேனே. இது யார் செஞ்சா? லக்ஷ்மி அத்தை தானே. சூப்பராக செஞ்சுருக்காங்க வாணி. அவங்கள நாளைக்கும் நம்ம செஞ்சு கொடுக்க சொல்லலாம். என்ன செம்ம டேஸ்ட்டு. எருமை மாடே, அவங்க எங்கடி கொடுத்தாங்க? நான் தாண்டி செஞ்சு தொலைச்சேன். மீதி இருந்த பிரியாணி அவங்க ஒரு பாக்ஸில் வாங்கிட்டு போயிட்டாங்கடி. இப்போ நான் என்னடி சாப்பிட்டு தொலைக்கிறதுக்கு? ஏன்டி நாயே, நீ என்னடி சொன்ன என்கிட்ட? எனக்கு சோறே வேணாம், ஃப்ரிட்ஜில் இருக்கிற ப்ரெட்டு ஜாமன் தானே சாப்பிட்றேன்ன. இப்போ ஏன்டி நான் செஞ்சு வச்ச பிரியாணி சாப்பிட்டேன்? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒன்று யார் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து நடு வீட்டில் வைக்க சொன்னான். வேணும்னா நீ எடுத்துகிட்டு போய் கிச்சனில் ஒளிச்சு வைக்க வேண்டியது தானே. நான் இருந்துச்சு, நான் சாப்பிட்டேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் பண்ண முடியாது. வேணுன்னா ஆர்டர் போட்டு சாப்பிடு. நான் கிளம்புறேன், பர்த்டே பார்ட்டிக்கு டைம் ஆகுது. என்னடி வாணி, ட்ரெஸ் அழகாக இருக்கா? சூப்பராக இருக்குல்ல? அதுவும் இந்த ரெட் கலர் எனக்கு செம்ம மேட்சாக இருக்குல்ல? யாரை கேட்டுடி என் ட்ரெஸ் எடுத்த? என்கிட்ட கேட்டியாடி நீ? ஏண்டி, வெளியில் எங்கேயாவது போகிறேன்னா உன் ட்ரெஸ்ஸை போட்டு போய் தொலையேன். எதுக்கு என் ட்ரெஸ்ஸை எடுத்து தொலைக்கிறேன்? நான் உங்ககிட்ட என் ட்ரெஸ் எடுத்து என்னைக்காவது நான் போட்டிருக்கேனா? ஒழுங்கு முறையதே என் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிரு, இல்லைன்னா செம்ம அடி வாங்குவ, பார்த்துக்கோ. ட்ரெஸ் எல்லாம் கழட்டிலாம் தர முடியாது. அப்படி வேணா நீ பீரோவில் எடுத்து பூட்டி வச்சுக்க வேண்டியது தானே. ட்ரெஸ் இருந்துச்சு, நான் போட்டேன், அவ்வளோதான். நான் பர்த்டே பார்ட்டி கிளம்புறேன். என் ட்ரெஸ்ஸை வேற போட்டு போயிட்டா. போய் தொலையட்டும். கொஞ்ச நேரம் வீட்டில் நிம்மதியாக டிவியாவது பார்க்கலாம். அந்த நாய் இருந்தால் ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கும், இல்லை என்ன வேலை வாங்கும். அட, யாரா இது? திருப்பவும் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. வீட்டில் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க மாட்டிங்களா? இந்த பெல்லை கழட்டி வைக்கணும். என்னங்க ஆண்டி, எங்கள் வீட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எங்கே உங்கள் அம்மா? வீட்டில் ஆளே இல்லை. எங்கே அவங்க? அம்மா வீட்டில் இல்லை, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. நாளைக்கு தான் வருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம், உங்கள் வீட்டில் இப்போ புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கல்ல, அது என்ன ரேட்டு? எங்கே வாங்கினீங்க? ஃபுல் காசு கொடுத்து வாங்கினீங்களா இல்லை இஎம்ஐயில் வாங்கினீங்களா? அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஆண்டி, அதெல்லாம் அம்மாவுக்கு தான் தெரியும். இப்போது உங்கள் அக்கா வெளியில் போனால் அவளை பார்த்தேன். அவள் போட்டிருந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்கே, அது யாரோடது? உங்கள் அம்மாவோடதா? ஒரிஜினலா இல்லை கவரிங்கா? இங்கே பாருங்க ஆண்டி, இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்டுட்ருக்காதீங்க. பெரியவங்க கிட்ட கேட்குற விஷயத்த பெரியவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஏன் இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கணும். நீங்கள் அம்மா வந்தாங்கன்னா நாளைக்கு கேட்டுக்கோங்க.